ஷவர்னில வேற யார் இருக்கிறது? அசட் டீம் மட்டும் தான் இருக்காங்களா? ஓகேங்க, அத்தனை பேர் ஜம்ப் அடிச்சாங்க. பட் ஷவர்னில ஒரு டீம் தான் இருக்கு, ஃபியர் ஃபோரெக்ஸ். ஓகேங்க, இது 4v2 மேட்ச். யார் ஜெயிப்பா? அதே சமயத்துல அங்க ஆர்பி லெஜண்ட் சைக் வாரியர்ல ஒரே ஒருத்தர் சாய் மட்டும் தான் ஃபுல் ஹெச்பில இருக்காரு. ஒரு நல்ல நேடு, பட் கனெக்ட் ஆகல. அங்க அவரு புஷ் பண்ணவும் செய்யறாரு. ராவணா ப்ரோ ஏறாருங்க. ஐயோ, கத்தி மட்டும் தான் இருந்திருக்கு போல. கத்தியில குத்த போனாரு, அதுக்குள்ள அவர் அடிச்சு முடிக்கிறாங்க. இங்க சாய் ப்ரோ வண்டி எடுத்துட்டு தப்பிச்சு போறாரு. சாய் ப்ரோ மட்டும் தான் இருக்காரு, வண்டி எடுத்துட்டு தனேஷோபியோட டீம் ஃபைட் நடக்குதா? 4 பேர் இருந்து ஒன்னா புஷ் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி ஓஜி கிட் நாக் வச்சிருக்காரு. ராஜா இஸ் லைவ் பாக்குறாங்க, ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அதுக்கு எம்டி ஸ்ட்ரைக்கரும் வந்திருக்காரு இந்த சைட்ல. எம்டி ஸ்ட்ரைக்கர் என்ன பண்ணுவாரு? ரொட்டேட் பண்ண பாக்குறாருன்னு நினைக்கிறேன். பக்காவா ரொட்டேட்ட போட்டா 4 பேரையுமே சாண்ட்விச் பண்ணி அடிக்கலாம். ஸ்கோப்ல போட்டு பாத்துட்டு இருக்காரா? ஏகேஎம்க்கு 6x போட்டு பாத்துட்டு இருக்காரு. முன்னாடி வேம்பயர் இஸ் லைவ். ரெண்டுமே மிட் ரேஞ்ச் கன் தான் வச்சிருக்காரு. அடிப்பாரா? ஓஜி கிட்டோ நாக் வாங்கியிருக்காருங்க. ஓப்பன்லயே ஏறினாரு, நாக் வாங்கி அங்க கன்ஃபார்மே ஆயிருக்காரு ஓஜி கிட். எம்டி ஸ்ட்ரைக்கர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரொட்டேட்ட போட்டிருக்காரு, பட் மாட்டிருக்காரு. நல்ல டேக் ராஜா இஸ் லைவுக்கு. எம்டி ஸ்ட்ரைக்கர் அவங்க லெஃப்ட் சைட்ல புஷ் பண்ணிட்டு இருக்காரு. டீம் கணேஷோபி என்ன பண்ணுவாங்க? எம்டி ஸ்ட்ரைக்கரை ஸ்பாட் பண்ணிருக்காங்க அவங்க. ஆனா ரெண்டு டீம்லயுமே ஒரு மேன் லாஸ் ஆகிருக்கு. செகண்ட் மேன் லாஸ் ஆக போகுது எம்டி டீமுக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜா இஸ் லைவ் புஷ் பண்ணலாம் இவங்க. ஏன்னா 2 பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க. உங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து புஷ் பண்ண ஈஸியாவே அவரை எலிமினேட் பண்ணலாம். பண்ணுவாங்களா? ஸ்ட்ரைக்கர் ப்ரோ மறுபடியுமே அந்த ரொட்டேட் அப்படியே ரிவர்ஸ் போட்டு தப்பிச்சு ஓடுறாரு. ஓகேங்க, இங்க புஷ் பண்றாங்க. லைவ் விஐபி முத்து உங்க டீம்லயுமே 2 நாக் விழுந்திருக்கு. ஐஜிஎல் நாக் வாங்கியிருக்காரு தமிழ் ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேடு ஒண்ணு போட்டாரு. நாக் வைக்கலாம். ராவணா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு நாக்க வைக்கிறாரு. நல்ல நாக்குங்க. விஐபி முத்து ஒய்டி நாக் வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல நேடு புஷ் பண்றாங்க. பாண்டா மட்டும் தான் இருக்காரு. பாண்டாவுமே இங்க நாக் ஆகிருக்காரு. இந்த டீம் எலிமினேட் ஆகுது. தமிழ் ஸ்போர்ட்ஸ் இங்க எலிமினேட் ஆகுதுங்க. ஃபுல் சாண்ட்விச் பண்றாங்க விஓடி டீம். டிஃபரெண்டான ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணி ஆடுறாரு. அங்க ஒரு நாக்க வைக்கிறாரு. இருந்தாலுமே அவரால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா 3 பேரு டிடிஎஃப் இங்க இருக்காரு. அவங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிக்கலன்னு நினைக்கிற பொசிஷனை மாத்த பாக்குறாங்க. மோக்க போட்டு வெஹிக்கிள் எடுத்துட்டு வேற லொகேஷன் போக ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வெஹிக்கிள் வேற டேமேஜ் பண்றாங்க. லைவ் வேற புஷ் பண்றாங்க உங்களுக்கு. ஓகே, அவங்களுக்கு ஒரு நல்ல டாக். ஜோக்கர் இஸ் லைவ் ஒரு ஆஃப் ஹெச்பி ஆகுறாரு. நாக்குமே ஆகி இங்க கில்லுமே கன்ஃபார்ம் ஆகுது. ப்ரோ ஒரு வெறித்தனமான ஸ்ப்ரே பண்ணாருன்னு தான் சொல்லணும். இங்க ஈவில் இஸ் லைவுமே ஆஃப் ஹெச்பில தான் இருக்காரு. டீம் எஃப்என்எஃப் டீம் ஒரு மாலி போட்டாங்க, பட் கனெக்ட் ஆகல. 2 பேர் தான் இருக்காங்க. புஷ் பண்ணுவாங்களா எஃப்என்எஃப் டீம்? இல்லங்க, அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்ப தான் பாக்குறாங்க. ஒரு நேட் கனெக்ட் ஆகல. இன்னொரு நேட் கனெக்ட் ஆகல. ஈவில் இஸ் லைவ்
ஃபால் பேக் ஆகுறாங்க, ஃபைட் வேணான்றத கன்சிடர் பண்ணிட்டு. வேற மாதிரி வண்டி ஸ்மோக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. வெப்பன் ஆஃப் டீம் புஷ் பண்ணுவாங்களா? புஷ் பண்றாங்க. பூனை இங்க நாக் வாங்கியிருக்காரு. எலிமினேட்டும் ஆகுறாங்க. இங்க ரிஃப்ளெக்ஷன் டீம் 21 ஸ்மார்ட் காப்பி லைவ் அவுட் ஆஃப் ஜோன்ல வேற இருக்காங்க. பிளே ஜோன்ல நாக் வாங்குற ரிப் லெஜெண்ட். ஒரு நல்ல நேடுங்க, ஒரு சூப்பரான நேடுன்னு சொல்லலாம். வெறித்தனமான நேடு, ஒரு நாக்குமே விழுந்திருக்கு. தினம் நாக் வாங்கியிருக்காருங்க. ரிஃப்ளெக்ஸுமே 1 HP தான் இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடுல டாக்ஸி ஒரு நாக் வச்சிருக்காரு வேற மாதிரி. ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க. மேட் பாக்ஸ் 1 HP இருக்காரு. டீம் அவங்க புஷ் பண்றதை விட ரிவைவ் பண்ணலாம். ரிவைவ் பண்ணா ஈஸியா இருக்கும் அவங்க மேட்ச். தான் பண்ணிருக்காங்க. ஒரு இன்னொரு நேடுங்க, வெறித்தனமான நேடு, மழை பொழியுது. ஏய் गाइस, பாத்துட்டு இருக்க எல்லாமே லைக் பண்ணிட்டே பாருங்க. 13 பேர் பாக்குறீங்க, பட் லைக்கே வரல. சோ லைக் பண்ணிட்டே பாருங்க. லைக் பண்ணீங்கன்னா தான் நம்மளோட சேனல் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். சோ அவங்க புஷ் பண்றாங்க, புஷ் பண்றாங்க. டீம் எலிமினேட் ஆகுது. ரிஃப்ளெக்ஷன்ஸோட டீம் எலிமினேட் ஆகுதுங்க. இவர் வெஹிக்கிள் வெடிஞ்சு இவரே நாக் வாங்கிட்டாரா? ஓகே, டீம் முடியுது. இங்க டீம் முடியுது. பெசி இருக்காரு, சைக்கோஜி முடிக்கிறாருங்க. வெறித்தனம் கவர் ஆயிடுது தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய சான்ஸ் இருக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு ஹீல் பேட்லாம் முடியறதுக்கு. பட் ஜெட்டிக்ஸ் ப்ரோ எதுக்கு இப்ப இங்க வந்தாருன்னு தெரியல. NHP ஆகியிருக்காரு. அதர் டீம் ஃபைட் நடக்குதுங்க. அசட் டீம் என்னங்க, என்ன ஆச்சு அசட் டீமுக்கு? வர்ற எல்லாரையுமே முடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. டோட்டலா இவங்க 60 ஸ்கில்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை பியூர்லி டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அசட் டீம். அசட் டீம் ரிவைவ் பண்றாங்களா இல்ல தூக்கிட்டு போறாங்களா, என்ன கதை? நாக்ல தான் இருக்காரு. பட் அவங்க நாக்ல இருந்தாலுமே புஷ் பண்ணிருக்காங்க. இது என்ன கதை? இது ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க? ஓகே, இவங்க ஏறி புஷ் பண்ணி அடிக்கிறாரு ஃபைட் லாட். 2ல 1 குறைஞ்சதுன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல தேர்ட் பார்ட்டி. புட்டின் ப்ரோ பக்கத்துல இருக்கவங்கள நான் அடிக்க மாட்டேன், தூரத்துல இருக்கவங்கள தான் அடிப்பேன்ட்டு எங்கேயோ இருக்கவரை வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா பண்ற தேர்ட் பார்ட்டி, நான் பண்றேன் இருடான்ற மாதிரி. பட் அதுக்குள்ள யூடியூப் மதர் டீம் ஃபுல்லாவே புஷ் பண்றாங்க. 4 பேருமே சேர்ந்து புட்டின் 1v4 பண்ணுவாரா? இல்ல 1v4 இல்ல, முடியுது. எங்க சாக்கி ஓபி லைவ் மட்டும் தான் இருக்காரு. அவர் கன்ஃபார்ம் பண்ணதாங்க பாக்குறாரு. அவர் கன்ஃபார்ம் பண்ணதான் பாக்குறாருங்க. பேட்மேன் ரைட் சைட்ல இருக்காரு. இல்ல, முடியுதுங்க. யூடியூப் மதுவோட டீம் இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. வேற மாதிரியான கேம். அசட் டீம் வேற மாதிரிங்க மேட்ச் எங்கே